தைரியத்துக்கு பெயர் போனவங்க. அடுத்தவங்களுடைய நலன்ல கூட அக்கறை காட்டுறவங்க. குறிப்பா மத்தவங்களுக்காக கூட துணிச்சலுடன் செயல்பட்டு அவங்களுக்கான நீதிய வாங்கி குடுக்கக்கூடியவங்க. புத்தி சாதுரியத்தால எதையும் சாதிக்கக்கூடியவங்க. ஆனா இவங்களுக்கு பேரு கெட்டவங்க. ஏன்னா இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தடாலடியா தான் இருக்கும். மத்தவங்க மாரி ஒளிவு மறைவா பேச தெரியாது. வெளிப்படை தன்மை மட்டும் தான். வெட்டு 1 துண்டு 2. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி வாழக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அதுக்குன்னு இவங்கள நீ கெட்டவங்களா அடையாளப்படுத்த முடியாது. யார் என்னன்னு தெரியலனா கூட பரவாயில்லைங்க. இவங்க எங்க போனாலும் அங்க ஒரு உறவு வந்துட்டு டெவலப் பண்ணிடுவீங்க. சொல்லப்போனா எல்லாரும் நம்ம உறவுன்னு நினைக்கக்கூடியவங்க. சொந்த பந்தங்கள விட்டா கூட பரவாயில்லைங்க. யார் என்னன்னு தெரியாதவங்க கூட ஒரு சொந்த உறவா தான் இவங்க வந்துட்டு பார்ப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட யாராவது பகை கட்டிட்டா, சாகுற வரைக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு வேள உதவின்னு வந்து கேட்டு நின்னாங்கன்னா, செஞ்சுருவாங்க. ஆனா திரும்பி பார்க்க மாட்டாங்க. அடையாளப்படுத்துறது வந்து இவங்கள நீங்க தப்பா பண்ணீங்க அப்டின்னா, தப்பா எப்படி இருக்கணுங்கிறத உங்களுக்கு வந்துட்டு காட்டிருவாங்க. இப்ப இது தப்பா, இல்ல நீ நெனச்சது தப்பாங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் அடிச்சிரும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மை நெனச்சா விருச்சிக ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஒரு நல்லவன் கெட்டவனானா எப்படி இருக்குங்கிறத அப்படியே அக்யூரேட்டா காட்டிக் குடுத்துருவாங்க. செயல்பாடுகள்ல வீரியம் மிக்கவங்க. பார்க்கறதுக்கு என்னமோ உங்களுக்கு கோமாளி மாரி தெரியலாம். ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஆபத்தானவங்க. சோ விருச்சிக ராசி யாரெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்களோ, அதாவது இவன்லாம் என்ன பண்ணிடுவான், இவள்லாம் என்ன பண்ணிடுவான்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ பதிவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. இவங்ககிட்ட பொறுத்தவரைக்கும் உண்மையா இருந்துக்கோங்க. இவங்கள மாரி ஒரு நல்லவங்கள நீங்க பார்க்கவே முடியாது. சோ இவ்ளோ பெருமைகளுக்கு சொந்தக்காரர்களான விருச்சிக ராசிக்கு டிசம்பர் மாதம் இவன தொட்டா அவன் செத்தான் அப்படிங்கிற மாரி விருச்சிக ராசிய தொட்டவங்கலாம் நீங்க செத்தீங்க. ஏன்னா உங்க செயல்பாடுகள் வீரியமிக்கதா, பொங்கி எழக்கூடியதா மாறப்போகுது. எந்த அளவுக்கு உங்க மந்தத்தன்மையில இத்தனை நாட்களாக வந்து வாழ்க்கை நிலைய வந்து கடந்து வந்துகிட்டு இருந்தீங்களோ, எதுவும் செய்ய முடியாம கையேர்ந்த நிலையில வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இருக்காது. உங்களுடைய கை சேர்க்கக்கூடிய அளவுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதனால எப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டிசம்பர் மாதத்துல உங்களுக்கான பலன நம்ம சுருக்கமா பார்க்கலாங்க. உங்களுடைய பாக்கிய பலன்கள் மேன்மை பெறுதுங்க. ராஜயோகம் பெற்றவரா உங்களுடைய அதிபதி வலம் வராரு. குருவினுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இந்த பாக்கிய பலன்களால அதிர்ஷ்டம் கூடும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே தங்கு தடையில்லாம மெதுவா கூட நடக்க ஆரம்பிச்சிரும். உங்களுடைய வாழ்க்கை நிலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் படிப்படியா உயர்வுக்கு போய்க்கிட்டே இருக்கும். திருமண யோகம் கூடுது. வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வாகன யோகம் இருக்கு. புத்திர பிராப்தம் இருக்கு. பிள்ளைகளுக்காக சுப விசேஷங்கள ரெடி பண்ணுவீங்க. பேரம் பேத்தி யோகம் இருக்கு. நல்ல வேலை அமையும், நல்ல தொழில் அமையும், சுப பலன்கள் நடக்கும். சிலருக்கு வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படலாம். தாய் வழி உறவுகள்ல சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. உடைய நிலை அப்படிங்கிறது சமூகத்துல உயர்வுக்கு போக போகுது. குருவினுடைய பார்வையினால கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாம இன்னும் இன்னும் உங்களுடைய கௌரவம் கூடிக்கிட்டே போக போகுது. புதுசா சொத்து வாங்குவீங்க. சொத்துக்கள வாங்கி பத்திரப்பதிவு செய்ய முடியாம தடைப்பட்டிருந்த விஷயம் கூட இப்ப பத்திரப்பதிவுக்கு முடியும். எந்த விஷயத்தையும் கணவன் மனைவிங்கிற உறவு வந்து திட்டமிட்டு செயல்படுவது இன்னும் அதிகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும். டக்குன்னு இப்ப இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லணும்னா, இப்போ நீங்க நினைக்க வேண்டிய தெய்வம்னா சிவபெருமானுங்க. மனசார ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாமத்த சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவ தொடர்ந்து பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் பிறக்கும். இந்த சுருக்கமான விளக்கமே நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு நல்ல காலம் தொடங்குறதுக்கான ஒரு அறிகுறியா தான் இருக்கு. அசரீரி வாக்கு மாறுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பொது பலன்களே விரிவான விளக்கத்துக்கு போகலாம். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். உங்கள பொறுத்தவரைக்கும் கிரக நிலை. ராசியில சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரகதியில, அவர் கூடவே சந்திர பகவான் கூட்டணியில. சோ காலையில வரக்கூடிய சூரிய பகவானும், மாலையில வரக்கூடிய சந்திர பகவானும், நடுவுல புத்தியும் சேர்ந்து 3ம் இணைந்திருக்கிறது யோகம். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிர பகவான், சுகஸ்தானத்துல சனி பகவான், பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான், கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில நிக்கிறார். பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவான், லாபஸ்தானத்துல கேது பகவான் சொல்லிட்டு கிரக நிலைகள் வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. கிரக மாற்றம் பார்த்தாங்க இந்த மாதத்தை பொறுத்திருக்க 3 கிரக மாற்றம் இருக்கு. ஆல்ரெடி 3/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறிட்டார். அதே 15/12/2024 அன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல சூரிய பகவான் அவருடைய ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாரு. அதாவது புதன் பகவான் கூடயும் சந்திர பகவான் நான் கூட்டணியில் இல்லப்பா.
நான் இடம் மாறுறேன் அப்படின்ட்டு இவர் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அந்த இடத்துல ஆல்ரெடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிர பகவான் இருக்காரு. அப்போ சுக்கிர பகவானும், சூரிய பகவானும் சேர்க்க. இதுவே சுக்கிர பகவான் கூட சூரியன் பகவான் வந்து சேர்ந்த உடனே சுக்கிர பகவான் என்ன பண்றாருனாக்கா, மாசத்துடைய கடைசி நாளான 30/12/2024 அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறாரு. அந்த சுகஸ்தானத்துல யார் இருக்காங்க? சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் என்ன பண்றாரு? சுக்கிர பகவானோட கூட்டணியில் இருக்கிறதும் சிறப்பான விஷயம். இதனால பலன்கள். விருச்சிக ராசிக்காரங்களே, இந்த மாதம் முழுக்க உங்க பேச்சு திறமையால காரிய வெற்றிகள் உண்டாகும். போட்டிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்களா இருந்தா கூட சரி. அது உங்களுக்கு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தும். மத்தவங்களால அமைதி இல்லாம தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? இனி உங்களால தான் மத்தவங்களுக்கு அமைதி இல்லாம போக போகுது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அந்த விருச்சிக ராசி அடுத்தவங்க பேச்சு கேட்கறத குறைத்துக் கொள்வது நல்லது. எந்த செயலையும் திட்டமிட்டு செயல்வது ரொம்ப சிறப்பு. தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி. உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையும் வியாபாரம், தொழில். ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். உங்களுடைய பொருட்கள வந்துட்டு அனுப்புறப்ப கவனம் தேவை. வியாபாரிகளுக்கு நான் சொல்றேன். அதாவது உத்தியோக பணிகள் இருக்குங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உத்தியோக பணி சிறப்பா இருக்கு. ஆனா உங்களுடைய பழக்கவழக்கங்கள்ல கவனம் தேவை. எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. நெளிவு சுளிவு தெரிந்து உங்களுடைய பழக்கவழக்கம் இருக்கணும். அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். அந்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு பேசுவது நல்லது. எதிர்பார்த்த வரவு கிடைக்கும். திட்டமிட்டு செயல்படாத அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனை அள்ளி கொடுக்கும். பெண்களை பொறுத்தவரை உங்க பேச்சு திறமையால கடினமான காரியத்தை கூட எளிமையாக செய்து முடித்து வெற்றி அடைவீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தும். குறிப்பா பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு யாரையும் பகச்சிக்காதீங்க. எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உங்களுடைய திறமையான செயல்பாடுகளால பாராட்டுகள் கிடைக்கும். சிலருக்கு வந்து பார்த்தோம்னா, பேரு புகழ் அப்படிங்கிறது உச்ச நிலைக்கு போகும். அடுத்து அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லா வசதிகளும் உண்டாகும். நீங்க தேடி தேடி கிடைக்காத பொருட்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், பதவிகளா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது தானா உங்ககிட்ட வந்து சேரும். அறிவு திறன் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. சந்தோஷமா இருக்க போறீங்க. தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பலனை கேட்கிறப்ப உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டிசம்பர் மாதம் உங்களுக்கான மாதமா பிறந்திருக்கு. இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். தைரியம் தான் உங்களுடைய வெற்றி. உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் யோகத்தை கொடுத்திருக்கு. ஒரு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். வேலை எல்லாமே வெற்றி அடையும். லாபக்காரனால வியாபாரத்துல ஏற்படுத்த தடைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். சூரியனால உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. வேலைகள்ல படபடப்பு இல்லாம யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலை இருக்கலாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கடவுளை நினைச்சுக்கோங்க. ஒரு மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு அவசரப்படுது அப்படின்னாக்கா அந்த செகண்ட் வந்து பொறுமையை கடைபிடிங்க. அடுத்து சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாதம் முழுவதும் பணவரவுக்கு தங்கு தடை இல்லாம கொடுக்குறாரு. சந்தோஷத்துக்கு குறைவு இல்லாம உங்களை வச்சுக்கிறாரு. உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே எளிமையா நிறைவேற்றி கொடுக்குறாரு. புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பொன் பொருள் சேரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். உடைய ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை அள்ளி கொடுக்கிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் மாதம் 12. அதுதான் அனுச நட்சத்திரம். மத்தவங்களுடைய நலன் தான் உங்களுடைய நலனை பார்க்கக்கூடியவங்க. துணிச்சலுக்கு சொந்தக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட சரியாகும். வேலை பளு குறையும். பொறுப்பா செயல்படுவீங்க. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி செய்து முடிப்பீங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நிக்குது. எல்லா விதமான கஷ்டங்களையும் சமாளித்து அதுல இருந்து வெளிவரக்கூடிய சக்தி இப்ப உருவாகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. உடல்நிலையில முன்னேற்றம் உண்டு. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். முக்கியமா உடைய தொழில்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். புதிய முதலீடுகளே மேக்சிமம் தவிர்த்துடுங்க. அப்படி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னாக்க பல யோசனைக்கு அப்புறம் தான் நீங்க முதலீடுகளை கையே வைக்கணும். ஆனா அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகளால பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம உங்க வேலையில மட்டும் கரெக்டா இருந்தீங்கன்னாக்க மேலிடத்துல மதிப்பு மரியாதை கூடும். பதவிகள் தேடி வரும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணியின் காரணமா லாபம் கூடும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. அடுத்த கேட்டை நட்சத்திரம். புத்தி மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு ஆயுதம். உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு.
எந்த வேலையும் நெனச்சாலும் சரி, உடனடியா செய்து முடிப்பீங்க. லாபம் பார்த்துருவீங்க. குறிப்பா கேது பகவானால நன்மைகள் அதிகரிக்குது. வருமானத்திற்கு பல வழி உண்டு. மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, பொன், பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தாயாருடைய உடல்நலம் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. புதிய சொத்து வாங்குவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சின்ன சின்ன சங்கடங்கள் கூட விலகி ஓடும். குறிப்பா தொழில்ல இருந்த தடை தாமதங்கள் விலகுங்க. அரசு பணிகள்ல இருக்கிறவங்க, தனியார் துறையா இருந்தாலும் சரி, எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். குறிப்பாவே இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு யோகமான அமைப்புல நிக்குது. நெனச்சத நெனச்ச மாதிரியே நடத்தி முடிச்சிருவீங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் டிசம்பர் மாதம் 14. நட்சத்திர பலன்களை தொடர்ந்து விருச்சிக ராசிக்கான பரிகாரம்னு கேட்டாங்க. உடைய அதிபதி செவ்வாய் பகவான். சோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நவகிரகங்களை வீற்றக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்க எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். மனசுக்கு துணிவு உண்டாகும். உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. குறிப்பா உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 16, 17 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். வீண் வாக்குவாதம் யார்ட்டயும் பண்ணக்கூடாது. புதுசா முதலீடு எதுவும் பண்ணக்கூடாது. பெருசா கமிட்மெண்ட் எதுவும் வச்சுக்காதீங்க. தொலைதூர பயணம் மேற்கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்துல மட்டும் மனசை ஈடுபடுத்திக்கோங்க. அமைதி காப்பது சிறப்பு. செயல்பாடுகள்ல நிதானத்தை கடைபிடிங்க. மத்தபடி இந்த 16, 17 ஈஸியா கடந்துடலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப யோகமான மாதமா பிறந்திருக்கு. குறிப்பா சுக்கிர பகவான் வந்துட்டு இந்த மாதத்துல 2 முறை இடம்பெயர்ந்து ஆகிறது விருச்சிக ராசிக்கு சாதகமான காலகட்டத்துல அமைச்சிருக்கு. ஒவ்வொரு பலன்களையும் பார்த்திருப்பீங்க. சுருக்கமான விளக்கமா இருக்கட்டும், பொது பலன்களா இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து நட்சத்திர பலன்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கிறத உணர்ந்திருப்பீங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினால நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு இனி நல்லதாவே நடக்கட்டும். நல்ல காலம் பிறந்துருச்சு விருச்சிக ராசிக்கு. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாக்கா செவ்வாய் பகவானை தான் வழிபாடு செய்யணும்னு கிடையாது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் முருகப்பெருமான நினைக்கணும். அது எந்த அவதாரத்துல இருந்தாலும் சரி. பழனியில கும்பிட்டாலும் சரி, நீங்க திருச்செந்தூர் கும்பிட்டாலும் சரி, எங்க கும்பிட்டாலும் சரி, முருகா முருகான்னு நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். முருகா முருகா என்று அழைக்க எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்து உங்களை காத்தருள்வார் அந்த அப்பன் முருகப்பெருமான். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வெற்றி வேல் இருக்க, கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, கவலை இல்லாத நிலையை விருச்சிக ராசிக்கு கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பதிவு பொது பலன்கள் தாங்க. உடைய தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றம் இருக்கும். குறிப்பா ஒரு வரியில சொன்னா விருச்சிக ராசியை பொறுத்த டிசம்பர் மாதம் 100க்கு 100% சாதகம், அதிர்ஷ்டம், யோகம் இத மட்டுமே தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க. யார் பேச்சையும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. உங்களால முடியாது, யாராலையும் முடியாது. அதை மட்டும் உணர்ந்துக்கோங்க. விருச்சிகம் வெற்றி அடையட்டும். வாழ்த்துக்கள். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.